தமிழக வெற்றி கழகத்தினுடைய தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை செங்கிப்பட்டியில் நடைபெற இருக்கின்றது. இதற்காக இந்த முன்னேற்பாடுகளானது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி 15 ஏக்கர் பரப்பளவில் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தஞ்சை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக ஏற்பாடுகளானது முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக 4900 நபர்கள் மட்டுமே நிர்வாகிகள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காவல்துறையினரிடம் அனுமதியானது பெறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 4900 நிர்வாகிகள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாளை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள், அதாவது கடந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியின் பொழுது, குறிப்பாக சேலம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியின் பொழுது வெயிலினுடைய தாக்கத்தினால் எதிர்பாராத விதமாக ஒரு நபர் மயக்கமடைந்து உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக நடைபெற்ற வேலூர் மாவட்டத்தின் பொழுது ராட்சத மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு அந்த நிர்வாகிகள் வெயிலினுடைய தாக்கத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் வேலூரை போன்றே தஞ்சாவூரிலும் அதற்கான ஏற்பாடுகளானது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இதுவரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த அனுமதி கடிதமானது பெறப்படாமல் இருக்கின்றது. வாய்மொழி உத்தரவாகவே காவல்துறையிடம் அந்த அனுமதி கடிதமானது பெறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாளை கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகளுக்கு 25000 வாட்டர் பாட்டில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தண்ணீர் பாட்டில்களும் 10000 கொள்ளளவு கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் டேங்குகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. காலை 10 மணி முதல் மதியம் 3 மணிக்குள் இந்த நிகழ்ச்சி நடத்தி முடிப்பதற்காக அனுமதியானது கோரப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாளை சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு காலை 9:30 மணி அளவில் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியானது 10:30 முதல் 11 மணிக்குள் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றது. மதிய உணவிற்கு முன்பாகவே இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நிகழ்ச்சியை முடித்து அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக குறிப்பிட்டிருக்கபடியே இந்த நிகழ்ச்சியில் பெண்களோ அல்லது முதியவர்களோ குழந்தைகளோ வயதானவர்களோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முற்றிலும் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய நெடுஞ்சாலை பகுதி என்பதால் சாலையின் இருபுறங்களிலும் கொடிகளோ அல்லது பேனர்களோ வைப்பதற்கு காவல்துறையினர் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கின்றது. கட்சியினரும் அதனை ஏற்றுக்கொண்டு எந்த பகுதியிலும் பேனர்கள் அமைக்கப்படாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 5000 நபர்கள் அமர்வதற்காக இந்த ராட்சத கோரிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு உள்ளாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் குறிப்பிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, குறிப்பிட்ட நிர்வாகிகள் மட்டுமே நிற்க வேண்டும் எனவும் பெண்களுக்கு தனியாக ஒரு பாக்ஸ்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வழக்கமாக தன்னுடைய அந்த பிரச்சார பேருந்து வாகனத்தின் மூலமாக நின்றபடியே அவர்களுக்கான அந்த நிர்வாகி கூட்டத்தை நோக்கி அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றார். நாளை காலை 9:30 மணி அளவில் விஜய் இங்கு திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் சாலை மார்க்கமாக திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வந்தடையும் விஜய் இங்கு இருக்கக்கூடிய பிரச்சார பேருந்தின் மூலமாக தஞ்சை நிர்வாகிகளுக்கு முன்பே உரையாற்ற இருக்கின்றார். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஷ்ணுவுடன் செய்தியாளர் யுவராஜ்.